சார், உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க. அவங்க உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த இன்சிடெண்ட்னால மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கள தனியாக எங்கேயும் விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டின பொண்ணுங்கள்லாம் தப்பான முடிவெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற மனதைரியத்துலேருந்து தான் அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வருவாங்க. அவங்க உடம்பு குணமடைகிறது எங்கள் கையில் இருந்தாலும் மனசளவில் அவங்க குணமடைகிறது உங்களோட வார்த்தையில் தான் இருக்குது. அதனால் எப்போவுமே அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவங்க பழைய நிலைமைக்கு திரும்ப வரணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்சம் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, போ, போ சொல்லணும், போ. என்னாச்சு? இல்லை, ட்ரிப்ஸ் கலெக்ஷன் பார்க்க வந்தேன். ஆனால் இவங்க அழுகுறாங்க. அண்ணா, இவங்க நிலமை உங்களுக்கே தெரியலண்ணா. ட்ரிப்ஸ் கல்யாணம் நானே வந்து சொல்கிறேண்ணா. போங்கண்ணா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி 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 சரி, விடு 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 விடு. ஒன்றும் இல்லை. ட்ரிப்ஸ் காலியாச்சான்னு பார்க்க வந்தேன். நான் சொல்றேம்மா. அப்பா நம்ம பயப்படாத, நான் சொல்றேம்மா. வாங்கிங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? என்ன வீடு பூட்டிருக்கு? டைம் ஆயிடுச்சு போல. ஹலோ, ஏய், எங்க இருக்க? ஏங்க, இன்னும் ஆஃபீஸில் தாங்க இருக்கேன். ஒர்க் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம். நேற்று நைட்டு தானே பிளான் பண்ணோம் இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போகலான்னு. ஏன் இப்படி பண்ணுவ? சாரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். எனக்கு தெரியாது, நான் குளிச்சு ரெடியாக இருப்பேன். நீ 1/2 hourல வர, இல்லைனா பார்த்துக்க. சரிங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வந்துடுறேன். சரி. ம். ஹலோ, ஆ, எனக்கு உன் நினப்பாவே இருக்கு. சீக்கிரம் வந்துரு. சரிங்க, வந்துடுறேன். ம். என்னடி ஒரே ஜாலியா இருக்கு போல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான். ஏய், நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆனது ஆச்சு, உன்னை கையிலே பிடிக்க முடியல. வீக்கெண்ட் ஆனா போதும் வெளியே போயிடுறீங்க. இன்னைக்கு எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோண்டி. அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? ஏன்டி நீ வேற, அதுக்குள்ளே இந்த மேனேஜர் ஒர்க் கொடுத்துட்டாரு. வேலை தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு என்ஜாய் பண்ணு. இல்லடி, 10 நிமிஷம் தான், முடிச்சிட்டு கிளம்பிடுவேன். அப்படியா? சரி சரி, இங்க வா. உன் ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்குவாருடி. ம். நான் சின்ன பிள்ளை இருக்கப்பே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா பாசலே வளர்ந்த எனக்கு அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு.
இவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அம்மா பாசனா என்னன்னே தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா இருந்து எப்படி என்னை பார்த்துக்குவாங்களோ அதை விடவே நல்லா பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் ஒரே ஸ்கூல் டி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அடி போடி, நீங்களாம் இப்படி கல்யாணம் பண்ணி ஜாலியா பேசுறது பார்த்தா எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் என்ன டி, கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எங்க அம்மா எங்க மாப்பிள்ளை பாக்குறேன்ட்டு கல்யாணத்தை இழுத்துட்டே இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் கிழவியா இருவேண்டி. சரிடி, டைம் வேற ஆயிடுச்சு. சரி சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சட்டை போட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பு. அவரு வெயிட் பண்ணுவாரு. நான் இந்த கம்ப்யூட்டர் கட்டிட்டு அழுகிறேன். எனக்கு கொடுத்து வச்சதுதான். பாய். சரிடி. சரிடி, ஒர்க் முடிஞ்சு போயிட்டு வரேன். பார்த்து போ. பாய்டி. விட்டுருங்கண்ணா, வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஐயோ, காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்க. ஆனா ப்ளீஸ், உங்க தங்கச்சி மாதிரி நான் விட்டுருங்கண்ணா. ஆனா வேணாம் அண்ணா, வேணாண்ணா, வேணாம் 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 ஐயோ